சித்தி சித்தி எனக்கு ஒன்றும் தெரியாது சித்தி. நான் எந்த தப்புமே பண்ணல சித்தி. பூரணி பூரணி சித்தி, நான் எதுவுமே பண்ணல சித்தி. சித்தி தெரியாம பண்ணிட்டு சித்தி. இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சித்தி. இட்டி என்ன வளர்ற? எந்திரி, அம்மா வந்துட்டாவோ பாரு. மணி காலையில 8 ஆகுது. 8 மணி வரை கடந்து அப்படி என்ன உறக்கம் உனக்கு? சித்தி அது கனவா? ராத்திரி முழுக்க பேய் படம் பார்க்க வேண்டியது, காலையில இப்படி எந்திரிச்சு கதற வேண்டியது. போ போய் மூஞ்ச கழுவிட்டே வந்து காப்பியை குடி. அம்மாச்சி வந்துட்டாவ. அம்மாச்சி வந்துட்டாவளா? ஆமா. நான் வாரேன் சித்தி. சே, கனவா? நான் கூட பயந்துட்டேன் சித்தி நேரில் வந்துட்டாவளோன்னு. பரவாயில்ல, கனவு கூட நல்லா தான் இருக்கு. இந்த கனவு அப்படியே நிஜமாக்குனா இன்னைக்கு வேற நமக்கு பிறந்த நாள், நேரில் பார்க்காம எப்படி? ஆனா என்ன, சித்தி கண்ணில் மாட்டாம இருந்தா அதுவே போதும். சரி, நம்ம ஆளுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுவோம். என்னன்னு போடலாம்? சரி, எப்பயும் போல குட் மார்னிங்கே போடுவோம். என்னது குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட்? நம்ம பதிலுக்கு என்ன அனுப்பலாம்? சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாமா? சரி, இப்போதான் மணி 8 ஆகுது. நம்மளே இப்போதான் முடிச்சிருக்கோம். அதுவே பெரிய சோம்பேறி, அது இன்னும் படுத்து தான் இருக்கோம். சரி, ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வருவோம். எங்கே வர சொல்லலாம்? கனவுல பார்த்த மாதிரி அந்த தோட்டத்துக்கு போகிற வழியிலேயே வர சொல்லலாமா? வேண்டாம், ஃபஸ்ட்டு மீட் பண்ணலாமான்னு கேட்போம். பூரணி, சித்தி பல்லு வலிக்கிட்டு இருக்கேன். எங்கே மீட் பண்ணலான்னு கேட்டிருக்கு லூசு. தோட்டத்துக்கு போகிற வழி. ஓகே டியரா. பூரணி, சித்தி மூஞ்சி கழுவிட்டு இருக்கேன், இப்போ வந்துடுவேன். இதுக்கு மேலே உட்காந்து செல்லு நோண்டிட்டு இருந்தோம்னா நமக்கும் மரியாதை இல்லை, செல்லுக்கும் மரியாதை இல்லை. ஒழுங்கா எந்திரிச்சு போயிடுவோம். சீக்கிரமா வா. சித்தி. இம்மா, கஞ்சியில் உப்பு சரியா இருக்காம்மா? சரியாதாம்மா இருக்கு. இம்மா, குளிச்சுட்டு கிளம்புங்க எல்லாரும். பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஏம்மா மறந்துட்டியம்மா? பூரணிக்கு பிறந்த நாள்ல. அடட, மறந்தே போனேனே. அதான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவோம்மா. சரிம்மா. அக்கா ஃபோன் பண்ணாளா? பண்ணாம்மா. காலையிலே போட்டு பூரணி என்ன பண்ணுறான்னு கேட்டா. தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னேன். முழிச்சதுக்கப்புறம் கூப்பிடுறேன்னு சொன்னேம்மா. சரி சரி. அம்மாச்சி எப்போ வந்திய? மீனாட்சி அம்மா எப்படி இருக்காவ? அவளுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. ஐயா அம்மாச்சி ரொம்ப தேங்க்ஸு. ஏட்டி, குளிச்சுட்டு கிளம்பி எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சரி சித்தி. இம்மா, புளியதரை கிண்டி வச்சிருக்கேன், எடுத்துகிட்டு போவோம். கூட்டுக்கு அங்கே வடை மட்டும் வாங்கிக்கிடுவோம். இப்போ காலையில் போனோம்னா ஒரு ராத்திரி 7 மணி 8 மணிக்கு போல் வரலாம்மா. கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வருவோம், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். சரிம்மா. நம்மளும் கோயிலுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு, கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு வரலாம், மனசுக்கு நல்லா ஆறுதலாக இருக்கும். இன்னது 7 மணி வரையா? நம்ம வேற அவையில மீட் பண்ணலான்னு சொல்லிட்டோமே, எப்படியாவது சமாளிப்போம். சித்தி நான் வரல சித்தி, நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க. ஏன் வரல? உனக்கு தான் பிறந்த நாள், உன் பேரில் தான் அர்ச்சனை பண்ண போகிறோம், அப்புறம் நீ இல்லாமல் எப்படி? அது வந்து சித்தி மறந்துட்டேனா, கோயிலுக்கு வரக்கூடாது. என்ன இந்த வாட்டி சீக்கிரமாக வந்துட்டு? தெரியல சித்தி. எப்பயும் 20 21 தானட்டி வரும். ஏட்டி இது என்ன கேள்வி? அது ஐயர்கை, அது எப்போ வேணாலும் வரோம், சும்மா இரு. பூரணி நீ போ, ரெஸ்ட் எடு, இன்னொரு நாள் கோயிலுக்கு போய்க்கலாம். ஐயோ அம்மாச்சி, எனக்காக நீங்களாம் ஏன் போகாமல் இருக்கணும்? நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்டில் இருக்கேன். அது எப்படி டி, உன்னைய மட்டும் தனியாக விட்டுட்டு நாங்கள் எப்படி போகிறது? போ, கொஞ்ச நேரம் படு, மதியம் போல இளநீ வாங்கி தரேன். சரி சித்தி. என்னம்மா இப்படி ஆகிப்போச்சு? விடுடி, இதெல்லாம் இயற்கை, பொண்ணா பிறந்தா வர்றது தானே. இன்னொரு நாள் எல்லாரும் கோயிலுக்கு போய்க்கலாம். சரிம்மா. அப்புறம் ஏட்டி சந்திரு, வாங்கிட்டு ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? மீனாட்சி மோவன் அவனுக்கு என்ன கல்யாணம் முடியலட்டி? என்னம்மா சொல்றிய? ஆமாட்டி. ஏட்டி நம்ம பூரணியை கட்டி கொடுப்போம்மா. இம்மா அவைய அவ்வளோ பெரிய பணக்காரு, நம்ம வீட்டில் எப்படிம்மா பொண்ணு எடுப்பாவ? ஏட்டி கேட்டு பார்ப்போமே, கேட்கறதுல என்ன தப்பு? மீனாட்சி மாதிரியே அந்த பையனும் நல்ல குணம், நம்ம பூரணியை உள்ளங்கையில் வச்சு தாங்குவான். அதுவும் இல்லாமல் நம்ம பக்கத்துலேயே இருந்த மாதிரி இருக்கும், எப்போ வேணாலும் போய் பார்த்துட்டு வந்துக்கலாம்ல. இம்மா அவையெல்லாம் பெரிய இடமா, நம்மக்கிட்டலாம் பொண்ணு எடுக்க முடியாவ. நான் கேட்டு பார்க்கனே, அக்கா போன்னு போட்டானே ஏன்ட கொடு, அவட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். அவளுக்கு சம்மதமானு கேட்போம், கேட்டுட்டு ரெண்டாவது மீனாட்சிட்ட கேட்போம். சரிம்மா. ஏன்னா நல்ல பையன், நம்ம ஊர், நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளை வாழும்ல, அதனால தான். சரி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ கஞ்சி குடி. சரி சரி. அண்ணா என்ன பண்றீங்க? வா புஷ்பா. வரதெல்லாம் இருக்கட்டும், ஓடாத டிவி கிட்ட என்ன பண்றீங்க? இந்த டிவி ஓடாதா? ஆமாண்ணா, இது பல மாசமா இப்படிதான் இருக்கு. அப்ப டிவி பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
நான் மொபைல் வச்சிருக்கேன்னா எனக்கு ஏதாவது தேவைன்னா அதில் பார்த்துக்குப்பேன். அதுக்கப்புறம் தாத்தா நியூஸ் பேப்பர் படிச்ச நேரத்தை போக்கிடுவாரு. ஆச்சி வெளியே போய் கதை பேசிட்டு வருவாங்க. எங்களுக்கு அதுதான் பொழுதுபோக்கே. உங்ககிட்ட மொபைல் இல்லையாண்ணா? நான் மொபைல் யூஸ் பண்ணியே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுதுமா. இப்போ எந்த மாடல் லேட்டஸ்ட்ல இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, என் மொபைல் தாரேன். நீங்க பாருங்க எந்த மொபைல் லேட்டஸ்ட்ல இருக்குன்னு, ஆர்டர் போட்டுக்கலாம். சரிம்மா. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி நர்சிங் அண்ணா. அதுக்கு மேல படிக்கலையா? இல்லண்ணா, ஆர்வம் இருக்கு. ஆனா எனக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்த முருகேசர் திடீர்னு ஸ்பான்சர் பண்ணல. என்னாச்சுன்னே தெரியல. அதனால தான் இந்த ஊருக்கே வந்தேன். வேலை எதுவும் பார்க்கலையா? 2 வருஷம் வேலை பார்த்தேன்னா திடீர்னு ஸ்பான்சர் இல்லைன்னோடதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதனால தான் ஊருக்கு வந்தேன். சரி, அதெல்லாம் விடு. நான் உன்னைய படிக்க வைக்கிறேன். மேல் படிப்பு படிக்கிறியா? சரிங்கண்ணா, எனக்கு ஆர்வம் இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். இனிமே எம்எஸ்சி நர்சிங் அது பண்ணட்டுமா? உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ படி. உன் படிப்புக்கு முழு பீஸும் நான் கேட்டேன். அதுக்கு நான் பொறுப்பு. ஐயா ஜாலி. அப்போ நான் மீண்டும் காலேஜுக்கு போறேன். அப்போ நான் என் ஹாஸ்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னா. ஹாஸ்டல் எதுக்கு? நம்ம வீட்ல இருந்தே போ. ஐயோ அண்ணா, டெய்லி பஸ்ஸுக்கு மட்டுமே 200 ரூபா 300 ரூபானா ஆகுமே. அது எவ்வளவும் ஆகிட்டு போகுது. நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேன்ல. நீ நம்ம வீட்ல இருந்தே காலேஜுக்கு போ. ஐயோ எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணா. என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னைய பெத்தவங்க கூட ஒரு பாரமா நினைச்சு குப்பை தொட்டில வீசிட்டு போயிட்டாங்க. ஐயோ பாப்பா, இனிமே உனக்கு யாருமே இல்லை. நீ அழக்கூடாது. நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. என்னைய கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்க, சரியா? உனக்கு இனிமே என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. தயங்காம கேளு, நான் உனக்கு செய்வேன். நீ உன் மனசுல நினைச்சாலே போதும், எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு கூட பிறந்த அண்ணனா இருந்து உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அந்த கடமையை நான் செய்யறேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஏய்யா உங்க அப்பாவை பாத்தியா? என்னாச்சுமா? எதுக்கு கண்ணு கலங்குது? ஆச்சி, அண்ணன் என்னைய படிக்க வைக்கன்னு சொல்லுதாரு. படிக்க வைக்கன்னு தானே சொன்னா, அதுக்கு எதுக்கு கண்ணு கலங்குது? இல்ல ஆச்சி, என்னை யாரும் இது வரைக்கும் படிக்கன்னு ஒரு கேள்வி கேட்டதே கிடையாது. அண்ணன் கேட்டதும் எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. ஆமாம்மா, என்னைய மன்னிச்சிருமா. இந்த வீட்டுக்கு வரச்சுல நான் கூட உன்னைய படிக்கியான்னு கேட்கல. உனக்கு என்ன வேணும், துணி வேணுமா, நகை வேணுமான்னு பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனா படிப்பு வேணுமான்னு பார்க்கல பத்தியா. என்னைய மன்னிச்சிருமா. ஐயோ ஆச்சி, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. அம்மா, நாளைக்கே நம்ம 3 பேரும் போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடலாம். அது என்ன பாம்பு? அது இருந்தா நான் காலேஜ்ல சேப்பாவா ஆச்சி? அப்படியா? நமக்கு ஒன்றும் தெரியல. அப்ப நீங்களே போவாங்க, 2 பேரும் அண்ணனும் தங்கச்சியும் போவாங்க. நான் என்னத்துக்கு? சரிம்மா, வீட்ல இருந்தே காலேஜுக்கு போகட்டும் தங்கச்சி. சரியா. ஐயா ஜாலி, நான் போய் நெட்டஸ் கிட்ட சொல்ல போறேன். எங்க போனாலும் மதியம் வீட்டுக்கு வந்துருச்சு வரதுங்கக்கு. சரிங்க ஆச்சி. ஜாலியோ ஜிம்கானா விளையாட்டு பிள்ளை. ஆமா ஏம்மா, வீட்ல டிவி இல்லாம இத்தனை வருஷமா எப்படி இருந்தீங்க? ஐயோ, அந்த வாட்டர் டிவியை வர நீ ஆன் பண்ணிட்டியா? இறைச்சலா இருக்குமே. நான் கதை பேசுறதுக்கு வெளியே போயிடுவேன். உங்க அப்பா பொழுதன்னைக்கும் அந்த பேப்பரையே வச்சுக்கிட்டு உட்காந்துருவாரு. இந்த பிள்ளை கையில செல்லு இருக்கு. அப்புறம் என்ன, 3 பேருக்கும் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இருந்துட்டே தான் இருக்கும். ஐயா, உன்கிட்ட செல்லு போனு கிடையாது இல்லையா? உனக்கு இன்னைக்கு ஒரு செல்லு போனு வாங்குவோமா? அது நான் அப்புறமா நெட்ல ஆர்டர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு டிவி வாங்கி வைக்கவா? சீரியல் பாக்கீங்களா? ஐயோ ஆண்டவரே, சீரியலா? வேண்டாம் வேண்டாம். ஐயா, நீ டிவியே வாங்கி வைக்க வேண்டாம். ஏமா, ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகுனா நம்ம எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து பாக்கலாம்ல. ஓ அப்படிங்கியா? சரி, அப்ப இந்த வெள்ளை படம்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு டிவி வாங்கி வைக்கியா? ஐயோ அம்மா, இப்பெல்லாம் அந்த மாதிரி டிவிலாம் இல்ல. இப்பெல்லாம் அப்படியே பிளாட்டா செவர ஒட்டினாப்லயே ஒரு டிவி வந்திருக்கு. நல்ல ஒரு 42 இன்ச்சுக்கு வாங்கி மாட்டினோம்னா தியேட்டர்ல படம் பார்த்த மாதிரியே இருக்கும். என்னதான் அம்மைக்கு அதை பத்திலாம் தெரியாது. நீ ஏதாவது வாங்கி மாட்டு. ஆமா, உங்க அப்பா எங்க போனாரு? காலையில இருந்து ஆளையே காணோம். தெரியலமா, நானே இப்பதான் எந்திரிச்சு வரேன். எங்கதான் போனாருன்னே தெரியல. நீ வந்ததுல இருந்து ஆளு சரியே இல்லை. ஆமா, வாலிப பையன் மாதிரி ஓடுதாரு குதிக்காரு. அந்த உடம்ப வச்சுட்டு என்னத்துக்கு ஆவாரு? அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆமா, என்னத்த சொல்ல. மீனாட்சி, ஏங்க எங்கதான் போனீங்களா? சொல்லிட்டு போக மாட்டீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுது? ஐயே, இது என்னது? நெய் மீன் மீனாட்சி, நெய் மீன். நெய் மீனா? ஆமா, மறந்துட்டியா? நம்ம பையனுக்கு நெய் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல. அதுலயே அந்த தலையெல்லாம் தனியா குழம்பு வச்சா அதுல வர நெய் நல்லா இருக்குமே. நம்ம பையன் தலை நல்லா சாப்பிடுவான்ல. நீ மறந்துட்டியா? அடட, பாத்தீங்களா? நான் கூட இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களே. இதுக்குதான் மீனாட்சி காலையில 6:30 எந்திரிச்சு போயிட்டேன். கடற்கரையில சரியான கூட்டம். ஏலத்துல எடுத்துட்டு வந்தேன். எவ்வளோங்க? 250 ரூபா. 250 ரூபாய்க்கு நீங்க எதுக்கு ஏலத்துக்கு போனீங்க? கடையிலேயே வாங்கிருக்கலாமே. நீ வேற மீனாட்சி, கடையில 250 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனா என்ன, பழைய மீனை தருவான். இது எது கடற்கரைக்கு போனா ஃப்ரெஷ்ஷா அப்பவே பிடிக்கிற மீனை வாங்கிட்டு வரலாம். அப்பா, நண்டு இல்லையா? ஐயோ சாமி, நண்டு இருந்துச்சே. சரி, நான் அன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாம்ல மீன் வாங்கிட்டு வந்தேன்.
எங்க கூறுகிட்ட மனுஷா வாங்குறதா வாங்கிரு, நல்லா நண்டு ஈராளு அப்படி திருக்க மீன் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்ல, பிள்ளைக்கு பிடிக்கும்ல. ஃப்ரிட்ஜில் வச்சாது ஒன்னொன்னா சமைச்சு கொடுப்பேன்ல. ஐயா அம்மா நண்டு சாப்பிடுறதுக்கு கேட்கல. அப்புறம் எதுக்குய்யா? நான் நண்டு உயிரோட கேட்டேன். அது நல்லா ஓடும்ல, அது விட்டு விட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு, அதான் விளையாடலாமேன்னு கேட்டேன். என்னது விளையாடுறதுக்கு கேட்டியா? கல்யாணம் பண்ணி வச்ச 2 பிள்ளை போய்ப்பா, உனக்கு நண்டு விளையாடுறதுக்கு? அதானே, கல்யாணம் பண்ணி வச்சா 2 குழந்தைக்கு அப்பாவாயிருவா, உனக்கு நண்டா? ஐயோ சும்மா சும்மா கல்யாணம் கல்யாணம்னு பேசாதீங்கப்பா. ஆமா சும்மா பேசாண்டா, காசு கொடுத்து பேசுவோம். ஐயா உனக்கு இந்த சின்ன வயசுல காதல் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும்ல, இருந்தா சொல்லு, அந்த பிள்ளைய பாப்போம். ஐயோ அம்மா அப்படிலாம் யாருமே இல்லம்மா. அப்படியே இருந்தாலும் இப்போ என் வயசு பிள்ளைலாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கோம். எனக்கே 29 ஆகுது. அதுவும் சரிதான், இப்பெல்லாம் 21 22லயே பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றாவ. உன் வயசு பிள்ளைலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி பசிக்குது, மீனை பார்த்தோன்னு ஆசையா இருக்குது, சீக்கிரம் குழம்பு வச்சு தரீங்களா? அப்படியே கதையை மாத்திடுவான். இல்ல எங்க போற? நான் அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், நீங்க குழம்பு வச்சு வைங்க. பாத்திலாங்க, கல்யாண பேச்சு எடுத்தோன்னு ஓடுதான். அவன் சின்ன பையன் மீனாட்சி, அப்படிதான் இருப்பான். நம்ம தான் பொறுப்பா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். பாப்போம் பாப்போம், பொண்ணு கிடைக்காமையா பேர போது, இவனுக்கு நினைவு புதுசா பிறக்கைய போது எங்கேயாவது பிறந்திருக்கும், கண்டுபிடிப்போம். அப்படியே என்ன உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணதுக்கு பொண்ணு பார்க்கணுமா? அப்படியே இந்த மீனை துண்டு துண்டா வெட்டி தரட்டுமான்னு கேட்டேன். அந்த பையன் இருக்கட்டே.